Hi friends, welcome to my channel. School lunch box recipe ல இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் அப்புறம் டிஃபனும் பார்க்க போறோம். குக்கர்ல எப்படி ரச சாதம் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்புறம் இதுக்கு சைட் டிஷ் வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ், நல்ல கிறிஸ்பியான ஒரு சைட் டிஷ்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் weight loss பண்ண போறேன். அதுக்கு நான் இன்னைக்கு என்ன எடுத்துக்கிறேன், ட்ரிங்க் எடுத்துக்கிறேன் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ weight loss ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்க. நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட சேர்த்து கொஞ்சம் நான் சொல்றேன். கிரீன் டீயை விட இந்த கொய்யா இலை டீக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல. அந்த ஒரு மாதிரியாக இருக்கும் க்ரீன் டீ. அது இதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் ரொம்பலாம் இருக்காது. இதை வந்து நான் ஒரு 5-6 இலை பிச்சு போட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு நான் கொதிக்க விட்டு எடுக்க போகிறேன். நல்லா வார்ம் வாட்டராக, கொஞ்சம் ரொம்பவும் சூடாக இல்லாமல் ரொம்பவும் இதாக இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு குடிச்சிக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றுல நம்மளுடைய கொய்யா இலை டீ குடிச்சிட்டு நான் இப்போ வந்து டிஃபன் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து பணியாரத்துக்கு மாவு வந்து நான் ஆட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து வெள்ளத்தை நான் காய்ச்சி அதில் ஊற்றிக்கிட்டு நான் பணியாரத்தை சுட போகிறேன். இன்றைக்கி வந்து இனிப்பு பணியாரங்கிறதுனால எதுவும் வந்து சட்னி இதெல்லாம் செய்யலை. நான் இனிப்பு பணியாரத்துக்கு சட்னி செய்யணுன்னா தேங்காய் சட்னியை வந்து தாளிக்காமல் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து டைம் இல்லாதனால நான் செய்யலை. வெள்ளத்தை பாகு காய்ச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியார சட்டியில் ஊற்றிடலாம். பணியார சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ரொம்பவும் நான் வந்து இன்றைக்கி இனிப்பு சேர்க்கல, கரெக்டான இதில் இனிப்பு சேர்த்துருக்கேன், வெல்லம் சேர்த்துருக்கேன். ரொம்ப இனிப்பாக இருந்து தகட்டுதுன்னு சொன்னனால பணியாரம் வந்து ஒரு சிலருக்கு சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நல்லா முறுமுறுன்னு இருந்தால் பிடிக்கும். என் பொண்ணுக்கு முறுமுறுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கருக விட்டு எடுத்துக்கிறேன். வெளியே ஃபுல்லாக நல்லா முறுமுறுன்னு இருந்தது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. அந்த மாதிரி தான் அவள் கேட்டா. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் சாஃப்டாக தான் ஊற்றி கொடுத்தேன். இல்லாமல் எனக்கு கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நான் கொஞ்சம் லைட்டாக கருக விட்டு எடுத்துக்கிறேன். அதாவது ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்தது. இதுக்கு பெஸ்ட்டு சட்னி வந்து தேங்காய் சட்னி தான், தாளிக்காமல் சாப்பிடுங்க. சூப்பரான டிஃபன் ஐட்டம் பார்த்துட்டோம். இப்போ 1 பார்ட் ரச சாதம் தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும், ஈஸியாக வேலை முடியும், ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் போட்டு வைக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். லைட்டாக ஊறினதுக்கப்புறம் நல்லா கரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சிட்டு அந்த தக்காளியோட சக்கை இருக்குல்ல, அதை தனியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். சின்ன டம்ளரில் வந்து 3/4 அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து கோபுரம் மாதிரி வந்து துவரம் பருப்பை வைக்க போகிறோம். அரிசியையும் பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்க தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னு 1 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அந்த நேரத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வேணாம், அந்த ரசம் கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியும் பருப்பையும் சேர்த்துருங்க. உப்பு சேர்க்க வேண்டாம். உப்பு போய் சேர்த்திங்கன்னா அந்த ரச சாதம் வந்து கடுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும். ரச சாதத்துக்கு தண்ணியோட அளவு எப்படின்னா 1 டம்ளர், அந்த அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 டம்ளர் இருந்துச்சுல, இதுக்கு வந்து 5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி வரும். அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் ரச சாதம் வந்து ரொம்ப நல்லா தண்ணியாக நல்லா இருக்கும். ரொம்ப இல்லைன்னா கெட்டியாக நம்ம நார்மலாக சாதம் வடிப்போம்லாம் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் தண்ணி நிறையா இருந்தால் தான் நல்லா மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா வெந்திருக்கு, ஆனால் தண்ணியாகவும் இருக்குது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போவும் நான் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ரச சாதத்துக்கு நம்ம தேவையான உப்பு நம்ம சேர்க்கல. இந்த நேரத்தில் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம், நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான சூப்பரான ஒரு சைடிஷ் பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு சைடிஷ், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள். என்னால் இந்த வாசனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி டயட் வேறு இருக்கேன், அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வாசனை சாப்பிட தோண்டிகிட்டே இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் 2 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற விடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், கரெக்டாக இருக்கும். நல்லா ஊறின பாசிப்பருப்பை சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, 1 பச்சை மிளகா,
ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் போல் இருக்கும். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துட்டு நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். அந்த நல்லா ஃபுல்லாக பிணைஞ்சிருக்கேன். ஏன்னா உப்புலாம் எல்லாமே சேர்த்துட்டோம். நல்லா நம்ம வடை மாதிரி தட்டி போடலாம், இல்லைனா கிள்ளி போடுவோம்ல அந்த மாதிரி கிள்ளியும் போடலாம். கிள்ளி போட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு எடுத்துடலாம். இந்த சோம்பு அந்த பாசிப்பருப்பு வாசனைலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால். அது மட்டும் இல்லாமல் என்னால் அந்த வாசனை கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரச சாதத்துக்கு இது சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெயிட் லாஸ்க்காக நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அதான் எடுத்துருக்கேன். 12 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன். இன்றைக்கி சாம்பார் சாதம் அப்படியே ரேசன் அரிசி துவரம் பருப்பு எல்லாம் போட்டு காய் நிறைய போட்டு நான் வந்து அப்படியே தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்லான் இருக்கேன். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கட்டிக்கலாம். ரச சாதம், அதுக்கப்புறம் நம்மளுடைய பாசிப்பருப்பால் செஞ்ச அந்த வடை, கிள்ளி வடை செம்மையாக இருந்துச்சு. ரெண்டுமே காம்பினேஷன் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரச சாதம் வச்சுக்கலாம். இப்போது நம்ம அந்த வடையை வச்சுக்கலாம். இன்னொரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.